சொந்தமா வீடு வாங்குறது அப்படின்றது ஒருத்தருக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கொடுக்குது அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. இன்னொரு பக்கம் சொந்த வீடு இல்லாமல் நான் வாடகை வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது, எப்போ வேணால் எந்த வீடு வேணால் நான் சுவிட்ச் ஆகலாம், அதே மாதிரி இஎம்ஐ பேர்டன் இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த ரெண்டுத்துலேயுமே இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படின்னா அந்த வாடகை வீட்டுக்கான ஒரு அட்வான்ஸ் தொகை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்னோடய அப்ஃப்ரண்ட் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. அதே மாதிரி நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன்னா எனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி மூவ் அதிகம். எனக்கு ஒரு ஏரியா பிடிக்கல, அதனால் இன்னொரு ஏரியாவுக்கு போகிறேன் அப்படின்னா வாடகை வீட்டில் நான் ஈஸியாக வந்து ஷிஃப்ட் ஆக முடியும். இதை தாண்டி ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய டேக்ஸு, மெயின்டெனன்ஸு, இதை பற்றி நான் எதுவுமே கவலையே பட தேவையில்லை. அது எல்லாமே ஹவுஸ் ஓனரே வந்து பார்த்துப்பாங்க. நான் ரெண்ட் மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ நான் ஒரு இடத்துல ரெண்டில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு 100% ஃப்ரீடம் இருக்குது, எஸ். பட் ஆனால் அதே டைமில் நான் கொடுக்குற ரெண்ட் எல்லாமே எனக்கு எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான், எந்த விதமான ஓனர்ஷிப் கிடையாது. ஸோ ரெண்டில் 100% நான் கொடுக்கக்கூடியது எல்லாமே எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான், ஜீரோ ஓனர்ஷிப். இன்னொரு பக்கம் நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு அசட்டாக இருக்குது. அந்த அசட்டோட வேல்யூ வந்து ஓவர் த டைம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே டைமில் நீங்கள் கட்டுற இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்ட்டு கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்குன்ற பட்சத்தில் அந்த இஎம்ஐயும் உங்களுக்கு ஒரு விதமான ஆடட் அட்வான்டேஜ் தான். இதை தாண்டி ஒரு வீடு அப்படின்ற போது எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்னதான் சொந்த வீடு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் இருந்தாலுமே அதுலேயுமே டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கும் போது டவுன் பேமெண்ட் ரொம்ப அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டுக்கு படி நம்மளோட இஎம்ஐ இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி நமக்கு மெயின்டெனன்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போனா இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், நான் உண்மையிலேயே ரெண்ட் பண்ணணுமா இல்லைனா பை பண்ணணுமா? ஸோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக வந்து பேசியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த மட்டும் உங்களோட மந்த்லி ரெண்ட்டு வந்து இஎம்ஐ கம்பேர் பண்ணும்போது மோரார்லெஸ் வந்து ஈக்குவலாகவோ இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்ட் பே பண்ணுறதுக்கு பதில் இஎம்ஐ பே பண்ணிங்கன்னா எனக்கு அந்த அசட் வந்து டவுன் த லைன் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளான கால்குலேஷன் போட்டு பார்த்து அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஒரு வீடு வந்து வாங்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்ட் பண்ணுறது எவ்வளோ பெஸ்ட்டு. ஸோ ஃபைனலாக வீடு அப்படின்றது எமோஷ்னலான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரெண்ட் அப்படின்றது ஒரு லாஜிக்கலான விஷயம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தான் உங்களோட நீட் என்ன அப்படின்றது தெரியும். ஸோ யார் என்ன சொன்னாலுமே நீங்கள் அதை எமோஷ்னலாக பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிளான் பண்ணி பை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ரெண்ட் வந்து லாஜிக்கலாக நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டவுன் த லைன் வந்து என்கிட்ட ஒரு ஓனர்ஷிப் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தையும் பண்ணிடாதீங்க. ஸோ சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நம்பர்ஸை கால்குலேட் பண்ணிவிட்டு டிசிஷன் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபினான்ஷியல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.